بسم الله الرحمن الرحيم. பொதுவாக இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படையை நம்ம எல்லோருமே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சபையில, ஒரு நிகழ்ச்சியில, ஒரு காரியத்தில மார்க்கம் அனுமதிச்சதோடு சேர்ந்து தடை செய்ததும் கலந்து இருக்குமையானால் நம்ம அனுமதிக்கப்பட்டது அங்க இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. தடை செய்யப்பட்டதுல கலந்து இருக்குமையானால் அதை புறக்கணிக்கிறது தான் நம்முடைய கடமை. இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இந்த தர்காவுல போய் ஜியாரத்து செய்யலாம் என்று சொல்லக்கூடியவங்க, இந்த ஜியாரத்து சுன்னத்தை எவனோ செய்யறதுக்காக நம்ம எப்படி விடுறது? அதுல ஆடல் நடந்தா என்ன, பாடல் நடந்தா என்ன, கச்சேரி நடந்தா என்ன, நம்ம செய்யற வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு வர வேண்டியதானே, நம்ம சுன்னத்து தானே செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போதனை செய்கிறாங்க. அது பொய். அது அவங்க மனசாட்சிப்படி செய்யறது இல்லை. அவங்க போறதே அந்த பிதத்தையும் சேர்த்து ஆதரிக்கிறதுக்கு தான். பதில் சொல்ல முடியலைங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நாங்க சுன்னத்தை மட்டும் செஞ்சுட்டு வர்றதுக்காக போறோம் அப்படிம்பாங்க. இது உலகத்திலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒருத்தர் நமக்கு சாப்பாடு கூப்பிடுறாரு, பிரியாணி சாப்பிடுவதற்காக கூப்பிடுறாரு, பக்கத்திலேயே மலத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. நாங்க மலத்தை பார்க்க மாட்டோம், நாங்க மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு வந்துடும் யாராவது சொல்லுவாங்களா? நீ தர்றது சாப்பாடா இருந்தாலும் பக்கத்துல என்ன இருக்குது? அதே தட்டுல மலத்தையும் வச்சிருக்கிறீங்கள, அதுக்கு பக்கத்துல நீ இதை வச்சுட்டு அதை போய் நான் சாப்பிட மட்டும் போனேன்னு சொன்னா, உலகத்துல மட்டும் நம்ம கவனமா இருக்கிறோமா இல்லையா? உலக விஷயத்துல நல்லதோட கெட்டது கலந்துருச்சுன்னு சொன்னா, பால் இருக்குது, பால்ல கொஞ்சம் மூத்திரத்தை கலந்து குடிங்க ஒதுக்குறோமா? நம்ம நல்லதோட கெட்டது கலந்து என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அதை தவிர்த்துறவே செஞ்சிடறோம். பக்கத்துல இருந்தாலும் தவிர்த்துறோம், ஒன்னா கலந்தாலும் தவிர்த்துறோம். அப்ப இதே மாதிரி மார்க்க விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டா, இறந்தவர்களை போய் சந்தித்து அவங்களுக்காக சலான் சொல்லுவது மார்க்கத்தில் இருக்கிறது. அது சுன்னத், அதை மறுக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு வழிமுறை ஆக்கிட்டாங்களோ அது நன்மை கிடைக்கும், அது போக வேண்டும், கபிரஸ்தானுக்கு செல்ல வேண்டும், அதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணத்தினுடைய ஞாபகத்தை இதெல்லாம் நம்ம செய்வதே இல்லை. இந்த சுன்னத்தான ஜியாரத்துகள் உலகத்தில் யாருமே செய்யற மாதிரி தெரியல. ஜியாரத்துனால தர்காங்கிற ஒரு அர்த்தத்துக்கு நினைச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்ப அதுல தீமைகள் நடக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது ஒரே ஓட்டமா ஓடி வந்துடணுமே தவிர, அதுல பிரிச்சு எடுத்து நாங்க ஜியாரத்தை மட்டும் சுன்னத்தை மட்டும் செய்யறோம்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் அந்த சபையில கூட உட்காராதீங்க என்ற வசனத்தை காட்டணும். அதே மாதிரி இந்த சனிக்கிழமை என்று வரம்பு மீறிய ஒரு கூட்டம், அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சமுதாயம், அவங்களுக்கு நமக்கு வெள்ளிக்கிழமைய புனித நாளா தந்திருக்கிற மாதிரி அவங்களுக்கு அல்ல சனிக்கிழமையை கொடுத்திருந்தான். நமக்கு எப்படி கேட்டா, சின்ன டைம் தான் நமக்கு அந்த புனித நாளுக்காக வேண்டி எல்லாம் ஒதுக்க சொல்றான். வெள்ளிக்கிழமை என்று இதா நூதியல் ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதே ஆனால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு வேகமாக வாருங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். இவ்வளவுதான் டைம். என்ன டைம்? பாங்கு சொன்ன உடனே வியாபாரத்தை நிறுத்த வேண்டியது. இதா குலியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபலில்லாஹ், தொழுகை எப்ப முடிஞ்சோ வேகமா ஓடி போய் சம்பாதிக்கிற வேலையை பாருங்க. அப்ப இந்த பாங்குக்கும் தொழுகை முடிகிறதுக்கும் வரையில என்ன நேரம் வரும்? 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஊருக்கு தகுந்த மாதிரி வரும். இவ்வளவு நேரம் தான் நம்மளை அல்லாஹ் வெள்ளிக்கிழமைக்கு நம்மள்ட்ட நேரம் கேட்கிறான். ஆனா அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருந்தான்னு கேட்டா, சனிக்கிழமை ஒரு வேளையும் பார்க்க கூடாது. இறைவனுடைய வழிபாட்டுக்காக அந்த நாளை முழுசா ஒதுக்கிறேன்னு சனிக்கிழமை என்று எந்த தொழிலோ சம்பாத்தியமோ பண்ணக்கூடாது. அதுல ஒரு சாரார் என்ன செஞ்சாங்கன்னா, கடலோரத்தில் வசிச்சவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு தொழில் மீன் பிடிக்கிறது தான். வேற வேற தொழில் உள்ளவங்க அதை கரெக்டா பேணிக்கிட்டாங்க. இந்த சனிக்கிழமை அந்த கடலோரத்தில் இருந்தவங்க என்ன பாக்குறாங்கன்னா, மீன் பிடிக்கிறது அவங்களுடைய தொழில் என்று சொன்ன உடனே கொஞ்ச நாளைக்கு அந்த சனிக்கிழமை மீன் பிடிக்காம இருந்தாங்க. சனிக்கிழமை என்று பார்த்து கடல் ஓரத்துல அதிகமான சோதனைக்காக செஞ்சு காட்டுறான். அதிகமான மீன்கள் மேல என்ன செய்யறது, அது துள்ளி குதிச்சு ஓடுறத பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன, மற்ற நாளை விட அன்னைக்கு தானே கூட வருது, அன்னைக்கு போய் பிடிக்க கூடாதுங்கிறான் நல்லா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க சனிக்கிழமை மீன் பிடிச்சிட்டாங்க. மீன் பிடிக்கிறது மேட்டர் கிடையாது. அன்னைக்கு இருந்து அல்லாஹ் ஒரு நேரத்தை ஒதுக்க சொன்னா அல்லாஹ் ஒதுக்கிற வேண்டியது. நமக்கு அந்த மாதிரி ஒரு நாள் ஒதுக்க சொல்லல, நமக்கு சின்ன டைம் ஒதுக்க சொல்லியிருக்கோம். அந்த நேரத்தில் வியாபாரம் பண்ணது ஹராம் தானே. பாங்கு சொன்ன பிறகு வியாபாரம் பண்றது, கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதெல்லாம் ஹராமும். தொழுகை முடிச்சுதான் என்ன செய்யணும், அந்த வேலையை செய்யணும். அவங்களுக்கு அந்த முழு நாள் அப்படி எல்லாம் ஆக்கி வச்சிருந்தான். அவங்க மீறிட்டாங்க. மீறின உடனே எல்லாருமே மீறினாங்க.
இல்ல. அதுல அந்த கூட்டத்துல வந்து 3 சாரார பிரிஞ்சு போய் என்ன செய்யறாங்க, அதுல வந்து 3 நிலை எடுக்கிறாங்க. ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னா, இதுல எல்லாம் இது பெரிய மேட்டரா, மீன் பிடிச்சா என்ன பெரிய தப்பா என்று சொல்லி அவங்க கட்டளையை தெளிவா மீறிட்டாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, என்னப்பா இப்படி அல்லாஹ் தடுத்திருக்கிறான், இந்த ஒரு நாள் தான் 6 நாள் சம்பாதிக்கிறோமா இல்லையா, ஒரு நாள் ஓய்வு நாள் நல்லா கொடுத்துருக்கோமா, நீ என்ன செய்யுங்க அன்னைக்கு இந்த மாதிரி சம்பாதிக்காதீங்க, அது வேணாம், அல்லாஹ்வுடைய கட்டளை மீறாதீங்க என்று ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்களும் அந்த மீறல, அவங்களும் இந்த மீன் பிடிக்கிற மக்களோட சேர்ந்து மீறவில்லை, மாறாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய்கிட்டு, அவன் பிடிச்ச உனக்கு என்ன வந்துச்சு, அவன் மீன் பிடிச்சா நீ பாரு வேலையை பார்த்துட்டு போவேன், அவன்கிட்ட போயிட்டு செய்யாத சொல்லிட்டு இருக்கிற, அப்படி அவனுக்கு போய் அறிவுரையே சொல்லக்கூடாதுன்னு ஒதுங்கினா இவனுக்கும் சொல்லாம இருக்கணும். நாங்க எதுலையும் கலந்துக்கிற மாட்டோம்னு சொன்னா இவனுக்கும் சொல்லாம இருக்கணுமா இல்லையா, அவனுக்கு சொல்ல மாட்டாங்களாம், போய் சொல்றான இது பாவமா தெரியும் அவனுக்கு, நீ எப்படி போய் அவனுக்கு போய் அறிவுரை சொல்ற அப்படின்னு என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. அதை வந்து அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், வஸ்அல்ஹும் அனில் கரியத்தில்லத்தி கானத்து ஹாதிரத்தல் பஹரி, கடலோரத்தில் இருந்த அந்த கிராமத்தினுடைய செய்தியை நீ கேட்டுப்பார், தெரிந்தவர்கள்ட்ட கேட்டுப்பார். இது யாதுன ஃபி சபதி, அவர்கள் சனிக்கிழமை என்று வரம்பு மீறினார்கள். இது தாத்தீஹிம் ஹைதானுஹும் யௌம சபதிஹிம் சுர்ரான், சனிக்கிழமை மாத்திரம் மீன்கள் வந்து மேற்பரப்பிலே துள்ளி விளையாடின, அல்லாஹ்வே சொல்றான். அத யௌமலா யஸ்பிதுன் லா யாதீஹிம், சனிக்கிழமை இல்லாத மற்ற நாட்களில் மீன்கள் வந்து வருவது இல்லை, அந்த அளவுக்கு அதிகமாக வருவது இல்லை. இந்த நிலையில் என்ன செஞ்சாங்கன்னா, வேணும்னு செஞ்சவங்க கதாலிக்க நபுலூகும், இப்படி நாம் அவர்களை சோதித்து பார்த்தோம். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றான். இது காலத்து உம்மத்துன், ஒரு கூட்டம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், லிம தஅய்லூன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும், அல்லாஹ்வே அவங்களை அழிச்சு விடுவான், நீங்க எதுக்கு அறிவுரை சொல்கிறீர்கள் என்று ஒரு கூட்டம் சொன்னார்களாம். அதுலயே அல்லாஹ் வந்து 3 கூட்டத்தை அடிக்கிறான். அதாவது ஒரு வார்த்தைக்குள்ளேயே 3 கூட்டம் இருக்கிறது எப்படி எல்லாம் சொல்றான்னு கேட்டா, இப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க, இப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க, அப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்கன்னா நம்ம பேசியது. அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு கூட்டத்தை தான் சொல்றான், அதுக்குள்ளே 3 இருக்கிறது விளங்குது. எப்படி சொல்றான், அவனை அல்லாஹ் அழிக்க போனான், அவனுக்கு ஏன்டா நீ அறிவுரை சொல்றா, 3 பார்ட்டி எடுத்துல, அவனை அல்லாஹ் அழிக்க போறான்னு அவன் மீறான்னு ஒரு பார்ட்டி, நீ ஏன்டா போய் அவனுக்கு சொல்றான்னு அவன் ஒரு பார்ட்டி, இவன் ஒரு பார்ட்டி ஆயிடுறான். ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்குள்ளே அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, லிம தஅய்லூன கௌமன், ஒரு கூட்டத்தாருக்கு நீங்க எதுக்காக அறிவுரை செய்கிறீர்கள், அல்லாஹு முஹ்லிகுஹும், அல்லாஹ் அவங்களை அழிச்சுக்கிடுவான், அவங்க அதிபுகும் அதாபன் சதீதா, கடுமையான தண்டனை அவன் கொடுத்துட்டு போறான், நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு போப்பா, பிடிச்சிட்டு போறாங்க என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். இவங்க 3 கூட்டம் ஆக்கிட்டார்ல. இப்படி சொல்லுவதன் மூலமாக ஒரு சாரார் மீன் பிடித்தார்கள் என்றும், ஒரு சாரார் தடுத்தார்கள் என்றும், இன்னொரு சாரார் தடுத்தவர்களை தடுத்தார்கள். நடுநிலைவாதி இப்படிதான் இருப்பாங்க. நம்ம வந்து இவன் நம்ம தர்காவுக்கு போறது கண்டிஷன் வைங்களா, மதுஹப் இல்லைன்னு சொன்னோம்னா அவன் போன போய் ஏன் இந்த தேவையெல்லாம் பண்றீங்கிறான், அவனுக்கு ஒரு வார்த்தை ஏன்டா செய்யறீன்னு கேட்க மாட்டேங்கிறான். அவன்கிட்ட போய் ஏன்டா அந்த வேலையை செய்ய கேட்காம நம்மளுக்கு என்ன செய்யறான், இது தேவையா, இப்படி குழப்பம் பண்ணலாமா, சரி இப்படின்னு கேட்டுவிட்டு அப்படி ஏன் சொல்லணுமா இல்லையா, கொஞ்சமாச்சு நம்மளே சொல்லிவிட்டு அன்னைக்கு சொல்ற மாதிரி நடந்துக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கா சொன்னாங்க சேர்த்துருவாங்க. சொல்லிட்டான்னு வைக்கல, அவனை எதிர்பார்க்க தள்ளி விட்டுருவாங்க. அப்ப இவன் வந்து நன்மையை செய்யறோங்கிற போர்வையில, நடுநிலைங்கிற போர்வையில ஏமாத்தாண்டு விளங்குது. இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, இந்த 3 சாரார்ல யார அழிச்சான், அழிச்சா யார அழிக்கணும், அந்த ஒருத்தனை அழிக்கணும். ஏன் மீன் பிடிச்சான்னு அவனைத்தான் அழிக்கணும். அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டா, மீன் பிடிச்சவனே அழிச்சான், ஏன்டா தடுக்கிறீங்கன்னு கேட்டா அவனை எங்க சேர்த்து விட்டான்ல. இவன் மீன் பிடிக்கல, எவன் தடுத்தானோ அவனே நினைஞ்சிட்டான், அல்ல அழிச்சிட்டு தடுத்தவங்களை மட்டும் தான் காப்பாத்தினான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பலம்மா நசு மாதி குருபிகி, கூறப்பட்ட அறிவுரை அவர்கள் மறந்த பொழுது, அஞ்சை நல்லதீன என்ஹவுன அனிசூய், தீமையை தடுத்தவர்களை மட்டும் காப்பாத்தினோம், அவ்வளவுதான். மற்றவங்களை அழிச்சாச்சு, 2 பார்ட்டி அழிச்சாச்சுன்றான்ல, இல்ல சாட்சாடு தான் இல்ல சொன்னோம், அதுல அடங்கி போயிடும். அஞ்சை நல்லதீன என்ஹவுன அனிசூய், தீமையை தடுத்தார்களே அந்த ஒரு கூட்டத்தை காப்பாற்றினோம். அகது நல்லதீன லலமும் வியாதாபின் பைஸ், அநியாயம் செஞ்சவங்களை எல்லாம் பிடிச்சுக்கிட்டோம், தடுத்தவனை காப்பாற்ற. மற்ற அநியாய காரணம், எவன் வந்து தீமையை தடுக்கிறவர்களை பார்த்து நீங்க குழப்பம் பண்றீங்க, தேவையெல்லாம் பிரச்சனை உண்டாக்குறீங்க, ஊரை 2ஆக்குறீங்க சொல்லி தீமையை தடுக்குமோ முட்டுக்கட்டை கொடுக்கிறானோ அவனும் கண்டிப்பாக அந்த பாவிகள் கூட்டத்தில் அல்லாஹ்விடத்துல சேர்க்கப்படுவானே தவிர நடுநிலைங்கிறது அல்லாஹ்ட்ட கிடையாது. ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் தான், 2 தான் இஸ்லாத்துல உண்டு. எஸ்னோ தான் அல்லாஹ்விடத்துல, நடுநிலைங்கிறது அப்படி ஒரு நிலையே கிடையாது மார்க்கத்துல. அப்ப இது வந்து 7வது அத்தியாயத்துல 163, 164, 165 ஆகிய வசனங்களை சொல்லி காட்டுகிறான்.
இப்ப நம்ம ஒரு அனாச்சாரமான தர்காவுக்கு போறோம், அனாச்சாரம் நடந்து கொண்டு இருக்கும் போது நாங்க அதை கண்டுக்கிறாம பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். பாத்துக்கிட்டு இருக்கோம் கூடாத, நீ போனா தடுக்கத்தான் வேணும், தடுக்கிறதுக்கு தான் நீ போகணுமே தவிர பாத்துக்கிட்டு இருந்தவன எங்க சேர்ந்துருவான், செஞ்ச வன்மையில சேர்ந்துருவான், அப்படித்தான் அழிச்சிருக்கிறான். அப்ப நீங்க ஒரு தீமை நடக்கிற இடத்துல போய் அந்த சுமையை ஏத்துக்கிட்டு தடுக்கவும் செய்யாம பாவத்தை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சுமையோடு திரும்பி வரணும். அப்ப இதான் குளிக்க போயிட்டு சேத்த பூசிட்டு வர சொல்லுவாங்க. குளிக்க போறதா இருந்தா என்ன செய்யணும், சுத்தமாவது குளிக்க போகணும். குளிக்க போயிட்டு சேரஞ்ச அதையும் பூசிட்டு ஒருத்தன் வருவானா? அந்த மாதிரி ஒரு என்ன செய்யறாங்க, சுண்ணத்தை செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஹராம செஞ்சுட்டு பாவத்தை செய்து விட்டு பாவ மூட்டை சுமந்து கொண்டு திரும்பி வருகிறார்கள் என்பதை இந்த 7வது அத்தியாயத்துல 163, 164, 165 இந்த வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி நேரங்கள்ல எப்படியா நடந்திருக்கிறாங்க. அவங்க மக வீட்டுல விருந்து கூப்பிடுறாங்க. பெத்த மக வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, விருந்துக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, விருந்து கூப்பிடுறாங்க. அவங்க மக வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறதுக்கு போறாங்க. வீட்டு வாசல்ல பார்த்தா ரொம்ப அழகா அந்த உருவ படங்கள்லாம் போடப்பட்ட ஒரு சிலை, ஒரு சீலை ஸ்கிரீன், ஒரு திரை தொங்க விடப்பட்டிருக்கிறது. அதை பாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ள நுழையாம திரும்பி போறாங்க. சாப்பிடத்தான் கூப்பிட்டாங்க, மக வீட்டு சாப்பாடு, உறவுலாம் அவங்க பெருசா நினைக்கவே இல்லை. இது இப்படி தப்பான ஒண்ணுக்கு அங்க எப்படி நுழைகிறது? மார்க்கத்துல உருவப்படம் அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. தடுக்கப்பட்ட உருவப்படங்களை நோக்கி அலங்காரமா என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க உருவப்படம் சின்ன அளவுக்கு அனுமதிக்கப்பட்டது இருக்கிறது. இது தடுக்கப்பட்டது. வெளியில் அலங்காரமா ஒரு தொங்க விட்டு வைக்கிறதுலாம் என்ன இருக்கு, தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தடுக்கப்பட்ட ஒன்று மகள் வீட்டுல இருந்த உடனே முதல்ல புறக்கணிச்சுட்டு தான் வர்றாங்க. நாங்க போய் சாப்பிட மட்டும் சொல்லிட்டு தாவா பண்ணிட்டு வந்தோம்லாம் சொல்லல, உடனே புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிச்சா என்னது, ஓடி வராங்க. என்ன இந்த மாதிரி வீட்டுல நான் நுழைய முடியாதுங்கிறாங்க. அப்புறம் அப்புறப்படுத்தணும் போய் சாப்பிடுறாங்க. அப்ப அந்த மாதிரியாகத்தான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வழிகாட்டி இருக்கிறாங்க. அதனால அந்த தீமை நடக்குதுங்கும் போது அது உள்ளக்க போய் நாங்க நல்லது தேடிட்டு இருக்கிறோம். அதுக்கு எந்த வகையிலும் மார்க்கத்துல என்ன இல்ல, அனுமதியே கிடையாது. அல்லாஹ்